தாய் தந்தையே இதை பார்க்க தடுக்கிறதுன்றப்போ நம்மளால அதை ஆரம்ப காலகட்டத்தில் என் தாய் தந்தையர் எதிர்ப்பு இருந்துச்சு. இன்னைக்கும் அவங்களுக்கு அது மன வருத்தம், அது நியாயமான உணர்வு, அதை நம்ம மதிக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் நான் எங்க அப்பச்சி ஆத்தா என்ன சொன்னாலும் நான் இந்த சம்பந்தம் பேசினாலும் திட்டினாலும் அவ்வளவு திட்டுவாங்க, அவ்வளவு பேசுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் போனாலும் ஒன்னால எனக்கு அவமானம் தானே சொல்லுவாங்க, நான் பேசாம தான் கேட்டுட்டு இருப்பேன். நான் ஒன்றும் பதிலே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க சொல்றது அவங்களுடைய சமூகத்தையும் அவங்களுடைய விஷயத்துல அவங்க சொல்றது நியாயம். நம்ம விருப்பம் மாறி போயிட்டோம், போலியான வாழ்க்கை வாழ பிடிக்காம மாறி போயிட்டோம். ஆனாலும் அவங்க சொல்றது என்ன சொன்னாலும் நான் பேசாம கேட்டுட்டு தான் இருப்பேன். அவங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு பேரம் பேத்தி பிள்ளைகளை பார்க்க விரும்பும். என் மகன்ற உணர்வு எப்படி இல்லாம இருக்கு என் தகப்பனுக்கு? ஆட்சி எங்க அக்கா தடுக்கிறதுனால தானே. அவன் வந்தா நான் வரமாட்டேன். உறவுகளை நிர்பந்தப்படுத்தி தடுக்கிறதுனால எங்க அப்பச்சிக்கு சதாபிஷேகம் நடந்துச்சு. இப்போ எங்க அப்பச்சிக்கு சதாபிஷேகம் நடந்துச்சு. எனக்கு தகவலே தெரியாது. அதுக்கப்புறம் நான் போன வாரம் தான், ஒரு வாரம் தான் ஆச்சு, நடந்து ஒரு வாரம் தான் ஆச்சு. இப்படி நடந்ததே எனக்கு தெரியாது. நான் என்ன அண்ணன்ட்ட பேசும்போது இந்த வீடியோ வெளியானோன்னா அண்ணன்ட்ட பேசுறதுக்காக கேட்கிறப்ப, இல்ல தம்பி நான் சதாபிஷேகத்துக்கு போய், யாரோட உங்க அப்பச்சி சதாபிஷேகம் என்ன? அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா, எங்க ஐத்தம் சொல்லியிருக்கிறாங்க, என்ன பழனி தம்பியை கூப்பிடாம, என்ன மகனை கூப்பிடாம, என்ன மகனையும் பேரனையும் கூப்பிடாம என்ன சதாபிஷேகம் நடத்துறீங்க அப்படின்னு பின்னாடி அழுத்தம், ஆட்சியர் அழுத்தம், கபடி அழுத்தம். அது திரு பழகருப்பையா வந்தாரா? பழகருப்பையா வரல. அதுதான் பழனி அண்ணே வந்துட்டாங்களே, கருப்பள்ளியே வந்துட்டாங்கல்ல. பழனி அண்ணே வந்தாங்கன்னா எங்க நாங்க இல்ல அவரை நாங்க கூப்பிடல, கருப்பழனி எப்படின்னா நம்ம கூப்பிடல அப்படின்னு சொன்னாதான் வாக்குறுதி கொடுக்காம வர மாட்டாங்க அவங்க. நீங்க திருமணமாகும் போது இந்துவா தான் இருந்தீங்க? திருமணம் ஆகும்போது அதான் இந்த சிந்தனை எனக்கு இருந்துச்சு அந்த சமயத்துல. ஆனா மாறல, நான் முழுசா மாறல. இப்போ உங்க இணையர், உங்க மனைவியும் இந்துவா தான் இருந்தாங்க? அப்பா இந்து சொந்தத்துலதான் கல்யாணம் பண்ணது, எங்களுடைய சமூகத்துலதான் நாங்க திருமணம் செய்ய, எங்க வீட்டுல தான் திருமணம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு நாங்க பேசுவோம் பல விஷயங்கள். அவங்களும் இஸ்லாமியரா மாறிட்டாங்க. இப்ப உங்களோட சேர்ந்து அவங்களும் பல விஷயங்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் இல்லையா? கண்டிப்பா எல்லாமே எதிர்கொள்றாங்க, அவங்களும் எதிர்கொள்றாங்க, பல விஷயங்கள் எதிர்கொள்றாங்க. அது நெருக்கடிக்கு மத்தியில தான் எங்களுடைய வாழ்க்கையே, எங்களுடைய முழு வாழ்க்கையும் அந்த இதுல இப்ப ரெண்டே ஒரு கேரக்டர்ஸ் தான், பெரிய பிச்சியும் எங்க அக்காவும். இதுக்கு பெரிய தடை இல்லை அப்படின்னா வேற யாருக்கு தடை சொல்ல போறது கிடையாது. வீட்டுக்குள்ளார ஒரு முக்கியமான ஒரு நபர் அவங்க, எப்பா அவனுக்கு பிடிச்சதை அவன் செய்யறான்ப்பா, செஞ்சுட்டு போறேன், விடுங்கப்பா வீட்டுக்குள்ளார, வரப்போக இருக்கட்டும்ப்பா அவன் அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா சந்தோஷமா எல்லாரும் கூப்பிட்டுருவாங்க. அக்காவும் தம்பிதான்ற உணர்வு கூட வேணாம், ஏதோ அவனுக்கு பிடிச்ச செய்யறான், வரப்போக இருக்கணுமே. ஆத்தா பச்சியை பார்க்கவே வரக்கூடாது அப்படின்னா வீட்டுக்குள்ளே 10 வருஷம் ஆச்சு நான் வீட்டுக்குள்ள போய் என் பிள்ளைகளை பாக்குறதுக்கே பயந்து, அவளுக்கு பயந்து என்ன செய்வாங்க, கடைக்கு வந்து தான் கூட்டு வந்து காட்ட சொல்லுவாங்க, கடைக்கு கூட்டிட்டு போவேன் என் பிள்ளைகளை.